Hey everyone, இது ஃபிக்ஷன் பாயிண்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம காட்ஜிலாவோட ஆரிஜின் ஸ்டோரி அண்ட் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ்லாம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம காங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர்வர்ஸில் காங் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆனது வந்து காங் ஸ்கல் ஐலாண்டுன்ற அந்த படத்தில் தான். அண்ட் அந்த படத்தில் காங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கல் ஐலாண்டை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த படத்துக்கு அப்புறமா ஸ்கல் ஐலாண்ட் த பர்த் ஆஃப் காங் அப்படின்னு சொல்லி காமிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த காமிக்ஸோட பேருக்கு ஏற்ற மாதிரி அதில் தான் வந்து காங் வந்து எப்படி பிறந்ததுன்ற அந்த கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. மான்ஸ்டர்வர்ஸில் வந்து இந்த மோனார்க்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கோட ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் வந்து சீமியன் சூப்பர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சிலா வீடியோவில் வந்து எப்படி காட்சிலாக்கள்லாம் வந்து டைனோசர்களுக்கு முன்னாடியிலேருந்தே இடத்துல வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காங்கோட ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே ஹார்ட் எர்த்தை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். காங்குன்றது வந்து ஒன்றும் கிடையாது. காங் மாதிரி ஏகப்பட்ட காங்ஸ் வந்து அந்த டைம்ல இருந்து இருந்திருக்கும். பட் எதனால இதெல்லாம் அழிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஈவின்ற ஒரு ட்ரைப் தான் காரணம். ஸோ இந்த ஈவி மக்கள்லாம் வந்து காங்கை வந்து கடவுளாக வந்து வணங்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இருந்தே. ஸோ இவங்க வந்து ஒரு டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம காங்ஸ் எல்லாத்து கூட சேர்ந்து காட்சிலாக்களுக்கு எதிராக வந்து ஒரு போர் வந்து தொடங்கியிருப்பாங்க. அண்ட் அந்த போரில் வந்து நிறைய காட்சிலாவுமே இறந்துருக்கும். ஸோ அப்படி இறந்த அந்த காட்சிலாவோட முதுகில் இருக்கும்ல டார்சல் பிளேட்ஸ், அதெல்லாம் எடுத்து தான் இந்த கோடாரிகள்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க. அண்ட் இதை வச்சு தான் காட்சிலா வர்சஸ் காங் படத்தில் வந்து காங்குமே காட்சிலாக்கு ஆப்போசிட்டாக சண்டை போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த காட்சிலா அண்ட் காங்குங்களுக்கு நடுவில் வந்து போர் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்திருக்கும். இதை வந்து இந்த காங் ஸ்கல் ஐலாண்ட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த போர் வந்து ரொம்ப வருஷமாக நடந்ததுன்னு சொன்னல. ஸோ அந்த போரில் வந்து நிறைய காங்கோட இனம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். அண்ட் கடைசியாக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் காங் மட்டும் தான் இருந்திருக்குமே. அண்ட் இந்த கொஞ்சம் காங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா தப்பிக்கிறதுக்காக ஹாலோ எர்த்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்படி வெளியே வர ட்ரை பண்ணும்போது ஹாலோ எர்த்தோட கேட்டு வந்து ஸ்கல் ஐலாண்ட் வந்து மீட் ஆயிருக்கும். ஸோ அந்த கேட்டை யூஸ் பண்ணி எல்லா காங்குமே வந்து ஸ்கல் ஐலாண்டுக்கு வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துலையுமே அவங்க கொஞ்ச நாள் வந்து ஸ்கல் ஐலாண்ட் வந்து நல்லா ரூல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்கல் காலர்ஸ்ன்றதை வந்து என்ட்ரி கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஸ்கல் காலர்ஸ்லாம் வந்து யாருன்னு சொல்லி இந்த காங் ஸ்கல் ஐலாண்ட் படத்திலே தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்கல் காலர்ஸோட கையில தான் அந்த காங்கோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்துருப்பாங்க. கரெக்டாக அவங்க அப்பா அம்மா சாவர டைம்ல தான் காங்குமே வந்து பிறந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றதை வந்து இந்த ஸ்கல் ஐலாண்ட் படத்திலே வந்து தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா காங்கோட ஸ்டோரி வந்து இந்த ஒரு 4-5 படத்தில் அண்ட் ஒரு சின்ன கேமியோஸில் தான் வந்து வந்திருக்கும். ஸ்கல் ஐலாண்டில் வந்து காங்கோட அப்பா அம்மா இறந்தாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த இடத்த வந்து வேலி ஆஃப் ஃபாலன் காட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதை பற்றி இந்த காமிக்ஸில் வந்து தெளிவாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ காங்கோட ஆரிஜின் ஸ்டோரி வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம காங்கோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸை பற்றி வந்து பார்ப்போம். முக்கியமான காங்கோட பவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா மற்ற டைட்டன்ஸை விட காங் தான் இருக்கிறதுலே வந்து இன்டெலிஜென்டான ஒரு டைட்டன். அண்ட் முக்கியமாக காங் வந்து இது வரைக்கும் ஹியூமன்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. எந்த டைட்டனுமே இது வரைக்கும் அதெல்லாம் பண்ண மாதிரி காட்டியிருந்தது இல்லை. காங்கோட ஃபைட்டிங் டெக்னிக்குமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மற்ற டைட்டன்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி தான் சண்டை போடும். பட் காங் வந்து ஃபைட் பண்ணும்போது அது கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அதை வித்தியாசமாக மாற்றி திருப்பி சண்டை போடுற மாதிரி காட்டி இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆக்ஸ் எல்லாம் உருவாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் வெப்பன்ஸையுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஒரு டைட்டன்னா காங் மட்டும்தான். ஸோ இப்போ காங்கோட வீக்னஸை பற்றி பார்ப்போம். ஸோ காங்கோட ஃபர்ஸ்ட் வீக்னஸ் வந்து காட்சிலா வர்சஸ் காங் படத்துலேயே வந்து தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ காங்கோட முக்கியமான ஒரு வீக்னஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீச்சல் அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். தண்ணிக்கு நடுவில் காட்சிலாக்கும் காங்குக்கும் சண்டை இருந்தனால காங் வந்து ரொம்பவே ஈஸியாக தோத்து போயிருக்கும். ஏன்னா காங்கால அந்த இடத்துல நீச்சல் அடிக்க முடியாது. அண்ட் தண்ணி கடியில் மாட்டிக்கிச்சுன்னா காங் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் காங் கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு வீக்னஸுமே இருக்குது. அது என்னென்னா குளிர் தான். ஏன்னா காங்கால வந்து குளிரை வந்து தாங்க முடியாது. அண்டார்டிகா அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து காங் வந்து மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக குளிர்லேயே வந்து இறந்து போயிடும். ஸோ வீடியோட கண்டென்ட் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் நான் போன வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அந்த காங்கோட வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். பட் அந்த வீடியோக்கு வந்து அவ்வளோ லைக்ஸ் வரலை. பட் இருந்தாலும் நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது இந்த லைக்ஸை விட எனக்கு இந்த கமெண்ட்ஸ் தான் பெருசாக தோணுச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து காட்சிலா எக்ஸ் காங் ஹண்டட் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் படித்து பார்க்கல. வேணும்னா சொல்லுங்கள், அந்த காமிக்ஸையும் வந்து ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.